ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாண்டவரே நன்றி பாண்டவரே துதிக்கிறோம்ப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பாண்டவரே அப்பா இந்த வேலையிலே கூட ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த சாயங்கால வேலையில் ஆண்டவரே உண்மை ஒர்ஷிப் பண்ண வந்திருக்கோம் பாண்டவரே ஆண்டவரே இந்த ஆராதனைகளை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுங்க பாண்டவரே அப்பாண்டவரே நீங்கள் எங்கள் கூட இந்த ஆளுகை செய்யுங்க பாண்டவரே அப்பாண்டவரே ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்கள் கரை எங்கள் கூட இருந்து நடத்துவதாக பாண்டவரே அப்பா ஆவியோடும் உண்மையோடும் உண்மை பாடாண்டரே உங்கள் வசனத்தை தியானிக்காண்டரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பாண்டரே அப்பாண்டரே நாங்கள் ஆவியோடும் பாடுவோம் கருத்தோடும் பாடுவோம் அப்பாண்டரே அப்பாண்டரே ஆராதனை வேலை முழுவதும் நீர் கூட இருந்து வழி நடத்துங்க அப்பாண்டரே இன்னைக்கு ஹோலி கம்யூனியன் எடுக்க வந்திருக்கோம் அப்பாண்டரே எங்களை தகுதிப்படுத்துங்க அப்பாண்டரே அந்த கம்யூனியன்ல பங்கு பெறுகிறார்கள் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா எங்களை சரண்டர் பண்றோம் அப்பாண்டரே ஆவியானவரே நீர் எங்க கூட பேசுங்க அப்பாண்டரே நீர் ஆண்டரே நீங்க சொல்லிருக்கீங்களா அப்பாண்டரே நானே மெய்யான திராட்சைப்படி என்னோட நிலைத்திருந்தால் நீங்கள் ஆண்டரே கனி கொடுக்கும் மரமாக மாறுவீங்கன்னு அப்பாண்டரே உண்மையில நிலைத்திருக்காண்டரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பாண்டரே அப்பா நாங்கள் ஆண்டரே கனி கொடுக்கும் மரமாக ஆண்டரே எங்களை நீர் ஆண்டரே நீங்க ஆண்டரே வளர்க்க செய்யுங்க அப்பாண்டரே எங்களுக்குள்ள ஆவியின் கனிகள் வெளிப்படுங்க அப்பாண்டரே அப்பா ஆவியானவரே நீர் செயல்படுங்க அப்பாண்டரே எங்களுக்குள்ள அந்த ஒன்றை செப்படுத்திருக்கீங்க அப்பா உண்மை ஆண்டரே ஒரு மனதோடு ஆண்டரே ஒரு மனதோடு துதிக்கிற இடத்துல எந்த ஸ்தலத்திலும் நீர் இருக்கீங்க அப்பாண்டரே எங்க 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறாங்களோ அந்த இடத்துல வாசம் செய்கிற தகப்பன் அப்பாண்டரே ஆராதிக்கிறோம் அப்பாண்டரே நீர் ஒருவரே ஆராதனின் வேந்தன் அப்பாண்டரே ஓய்வு நாளைக்கும் ஆண்டவர் நீர் ஒருவரே அப்பாண்டரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பாண்டரே நீர் ஆண்டரே ஆராதனை வேலையில நீர் எங்க கூட ஆண்டரே இடைப்படுங்க அப்பா வாரமையா ஆவியானவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள இருந்து ஆளுகை செய்யுங்க அப்பாண்டரே என்னென்ன தேவைகளோடு எல்லாரும் வந்திருக்கோம் அப்பாண்டரே எல்லாரோட தேவைகளையும் நீர் சந்திக்கிறவர் அப்பாண்டரே நீர் அற்புதத்தின் நாயகர் அப்பாண்டரே நீர் நாமம் அதிசயமானது அப்பாண்டரே நீர் ஒருவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் அப்பாண்டரே நீர் ஒருவரே உயர்ந்தவர் அப்பாண்டரே எங்களை மலை மேல் இருக்கிற பட்டணமாக இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறீர் அப்பா நன்றி அப்பாண்டரே அப்பா நீங்க பேசுங்க அப்பாண்டரே நீங்க இடைப்படுங்க அப்பாண்டரே ஆரம்பம் முதல் இறுதி வரை நீங்க ஆண்டவரை லீட் பண்ணுங்கப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல சொல்லியிருக்குது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆவதுல இருந்து 31 வருஷம் வரைக்கும் வாசித்தோம்னா ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் வைக்கிறார்கள் ஆயினும் அதை அப்படி ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் அவ்வளோ ஒரு சீப்பான ஒரு சின்ன பேர்டு ஆண்டவர் சொல்றாரு அந்த பேர்டு கூட என்னுடைய சுத்தம் இல்லாமல் அது தரையில் விழுகாது. ஒரு அற்பமான ஒரு சிறிய ஒரு பேர்டை கூட ஆண்டோட கரத்துல தான் இருக்கு. அந்த அடுத்த வருஷம் சொல்லுது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நம்மளோட ஒவ்வொரு காரியமும் நம்ம நினைக்கிறோம் ஏதோ விழுகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு தெரியாமல் ஆண்டருக்கு மறைவாக நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடப்பதில்லை. அது சொல்கிறாரு அடுத்த 31 சொல்கிறாரு அதனால் பயப்படாதிருங்கள் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். நம்ம விசேஷித்தமானவர்கள். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க நீங்க விசேஷித்தமானவர்கள். உங்களை நீங்களே தொட்டு சொல்லுங்க நான் ஒரு விசேஷித்தமானவன். ஆண்டவர் முன்பாக நான் ஒரு விசேஷித்தமானவன் சொல்லுங்க. ஒவ்வொருத்தவங்க வாய் திறந்து நான் விசேஷித்தமானவன். கர்த்தருடைய கண்கள் முன்பாக நான் விசேஷித்தமானவன். கர்த்தருக்கு மறைவா என் வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. வாய் திறந்து சொல்லுமா கர்த்தருக்கு மறைவா என் வாழ்க்கையில எதுவுமே நடப்பதில்லை. ஆமென். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும் தேவனே நான் உண்மை தேடினேன், நான் உண்மையே தேடினேன். உலகம் முடியும் வரை நீங்க என்னை கைவிடவே மாட்டீங்க ஏசப்பா. ஈச் அண்ட் எவ்ரிதிங் என் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் உமக்கு மறைவா ஒன்றுமே இல்லை. எல்லா எழுந்து நின்று கைகளை தட்டி உற்சாகமாக புதிய பாடலாம் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அர்த்தங்களை புரிந்து எல்லாம் வாயிலை திறந்து நம்ம பாடுவோம். உலகம் முடியும் வரையும் என்னை கை
நமக்காக தேவன் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்ற காலத்தில் சரியான வேலையா, ஒரு நாளும் லேட்டாவும் இல்ல சீக்கிரமாவும் இல்ல, அதன் காலத்தில் சரியாய் நமக்கு அதை காண்பிப்பார். ஆமென். நம்ம விசுவாசத்தோடு மறுபடியும் இந்த ஸ்டான்ஸாக மோரியா மலையில ஆபிரகாம் தார் ஒரு ஆட்டை வைத்து என்றால் எனக்காக ஏற்பிடிக்க வைத்தது என் கண்கள் காண சொல்லுவோமா? விசுவாசத்தோடு பாடுவோமா? வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். அன்று ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், நீ எழுந்து புறப்பட்டு உன் தேசத்தை உன் இனத்தாரை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படினான். அப்பொழுதும் ஆபிரகாமிடத்தில் தேவன் சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொன்னான், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் சொன்னாரு, நீ வெளியே போய் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன, இவ்விதமாய் உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்களித்தார். ஆபிரகாம் ஒரு அன்வேவரிங் ஃபெய்த்தோட கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. இன்று நாம் கர்த்தரை விசுவாசிப்போமா? அது தாமதித்தாலும் அது நிறைவேறும். அதுக்கு முடிவு உண்டு. குறித்த காலத்தை தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுதே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது தாமதிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்காக நாம் அன்வேவரிங் ஃபெய்த்தோட ஆபிரகாமை போல நம்ம விசுவாசிக்க முடியுமா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 25 years he waited for the offspring, but God fulfilled his promises. Man வந்து ப்ராமிஸ் பண்ணலாம், அது அவனால கீப் பண்ண முடியாம சூழ்நிலைகள் வரலாம். பட் God அப்படி கிடையாது. அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாருன்னா அது covenant promise, உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு அவர் கொடுத்த அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள், சபைக்கென்று அவர் கொடுத்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள், அது ஒன்றும் கீழே விழாது என்று கர்த்தர் சொல்கிறார். அது ஆம் என்றும் ஆமென் என்று நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தங்களை நினைத்து ஆண்டவரை துதிப்போமா? மகிழ்ச்சியோடும் கவனமில்லாத இருதயத்தோடும் கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மாந்தன் அல்ல, அவர் தேவன், அவர் உண்மையுள்ளவர், அவர் தன்னுடைய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற வல்லவர். ஆனால் அதற்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த காத்திருப்பு தான் அது நமக்கு பெஸ்ட்டை கொண்டு வரும். நீங்க ஆண்டவருடைய பெஸ்டா கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? we have to learn how to wait for the Lord. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கும் போது கர்த்தர் அந்த வாக்குத்தத்தங்களை ஏற்ற நேரத்தில் நமக்கு அதை நிறைவேற்றி கொடுப்பார். ஆபிரகாமுக்கு வாக்கு தந்து அதை நிறைவேற்றி கொடுத்த தேவன் யோசேப்புக்கு அந்த சொப்பனத்தை குறித்து அதை நிறைவேற்றி 13 ஆண்டுகள் கழித்து அவருக்கு நிறைவேற்றி கொடுத்த தேவன் இப்பொழுது நமக்கு செய்வார். நம்ம விசுவாசத்தோடு அந்த பாடலை பாடுவோம்.
போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து அடி படகுல வந்து தூங்கிட்டு இருந்தார். அப்போ வந்து ஸ்ரீசன் வந்து ஐயரே நாங்க மடிந்து போக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு எழுப்புறாங்க. ஆண்டவருக்கு அது கேட்காம இருந்திருக்கும். அவ்வளோ அப்போ உடையிற மாதிரி புயல் வந்துச்சுன்னா எவ்வளவு சத்தமா இருந்திருக்கும், எல்லாரும் எவ்வளவு மூச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஆண்டவர் வந்து அப்படியே அமைதியா என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். மேபி சம்டைம்ஸ் ஆண்டவர் நாங்க வந்து அமைதியா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலாம், ஆனா அவர் அங்கதான் இருக்கிறாரு. அது மாதிரி நம்ம மத்தேயுல பாக்குறோம், இந்த கானானிய ஸ்திரீ வந்து ஆண்டவரே என் பிள்ளை வந்து பிசாசினால் வந்து ரொம்ப அலைக்கழிக்கப்படுறா, வந்து நீங்க ஒரு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு அவ வந்து கேட்கிறா. அது அந்த பசங்களை போட்டுருக்கு, அவரும் அமைதலா இருந்தார். அவர் காது கேட்காம இல்ல, அவர் அமைதலா இருக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம ஆண்டுகளை ஏன் ஆண்டு அமைதியா இருக்க, நான் கேட்டுட்டே இருக்கேனே அமைதியா இருக்காரு, அவர் இல்லையோ அப்படின்னு நான் கேவலப்படாதீங்க. God is there. அவர் எப்பயுமே நம்ம கூட இருந்துட்டே இருக்காரு. அவர் ஒரு நாள் நம்ம விட்டு விலகுவதே இல்லை. அவர் அமைதியா இருக்காரு. ஆனா அவர் செய்வார். அவர்கள் மேற்கொள்ளுவதில்லை. அலைகள் வந்ததுதான் அவருக்கு பயந்தாங்க தான். சிச்சுவேஷன் எப்படி ஆக போதோன்னு பயந்தாங்க. ஆனா வந்து அந்த அலைகள் அவர்களை மேற்கொள்வதில்லை. அந்த பிசாசு அவருக்கு பிடித்திருந்தது. அந்த நேரத்துல கொஞ்சம் நேரம் அமைதியா இருந்தால்தான். ஆனா வந்து அவருக்கு சுகமளிக்காம இல்லை ஆண்டவரே. அடுத்த வருஷத்துல ஒரு விசுவாசம் பெரியதுன்னு கீழே பேசுறாரு. அவர் சுகமளிக்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த நேரம் நம்ம கடந்து போய்கிற பாதை எப்படி ஆண்டவர் பாக்குறாரா இல்லையா? இவ்வளவு அலைகள் என் வாழ்க்கையில வீசுது, என்ன பண்றது நம்ம பயந்துக்கலாம், கலங்கலாம். ஆனா அந்த வார்த்தை வருகிறது, சோர்ந்து போகாதே மனமே. ஒரு விஷயம் கூட திரும்பியும் ஆண்டவரே சோர்ந்து பாடுமா, விசுவாசமாக சோர்ந்து போகாதே பாடுமா. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நினைக்கும் போது ஒரு இன்சிடென்ட், பைபிளில் இருக்கிற அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. பேதுரு வந்து வெறுமையா பாடுபட்டு தோல்வியில வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மணவாட்டியை பார்த்து, எப்படி வந்து மணவாட்டி தோல்வியிலையோ கஷ்டத்துல இருக்கும்போது ஒரு மணவாளன் அறிஞ்சு முன்கூட்டியே போய் நிக்கிற மாதிரி, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைங்க வந்து கஷ்டப்படும் போது வேதனையில இருக்கும் போதும் முன்கூட்டி அறிந்து அது முன்னேற்பாடா பண்ணுற அந்த ஒரு தேவன் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க உலாவிட்டு இருப்பாரு கர்த்தர். பேதுருக்காக தான் வந்திருப்பாரு, ஆனா சொல்வார் நான் இந்த பக்கமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவங்களுக்காக காத்திருப்பாரு. தோல்விகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலே வந்து நிறைய வெறுமையான இடங்கள், நம்ம குடும்பத்துல, நம்ம ரிலேஷன்ஷிப்ல, நம்மளோட வேலைகள்ல, நம்ம பிள்ளைகள் விஷயத்துல, ஃபினான்ஸ்ல எவ்வளோ இடங்கள் வந்து காலியா இருக்கலாம். ஆனா பேதுருவோட அந்த காலியான படகை வந்து நிறைந்த நம்ம இயேசு நம்மளோட காலியான இடங்களை நிறைக்க வல்லவரா இருக்கிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் வந்து 144:15 வந்து கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு பாடியிருக்காரு. நம்ம கர்த்தர் யாரு? அவரை நம்பி இருக்கிற இதுவரைக்கும் யாருமே வெட்கப்பட்டதில்லை. அவரோட முகத்தை பார்த்தவங்க யாருமே தலை குனிந்ததே இல்லை. இதுவரைக்கும் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தாரு, ஆனா அவர் செய்யல அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. அவர் வந்து வாக்கு நிறைவேற்றும் தேவன், வாக்கு தத்தம் உள்ள தேவன். இருந்தாலும் ஒரு புயல் காற்று வீசின உடனே நம்ம தடுமாறிடுறோம். நம்ம வாக்கு தத்த தேவனை வந்து நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்லை. நம்ம பிரச்சனைகளை தான் பெருசா பார்க்கறோம். ஆனா நம்ம அதை விட பெருசா நல்ல பெரிய தேவன் நம்மளோட தேவன். எல்லாவற்றையும் அவர் ஒரு நொடியில் அந்த டீம்ல அவரால் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியும். கர்த்தரால் அது முடியும். அவரை நோக்கி பார்க்கணும். அதே மாதிரி இஸ்ரேல் மக்களை வந்து கானான் தேசத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் பண்ணி கூட்டிட்டு வந்தார். ஆனா எவ்வளவு பிரச்சனைகள் அவர் அவங்களை கைவிடல. அவரை வந்து அவங்க பகல்ல வந்து ஒரு மேக ஸ்தம்பமாவும் இரவுல வந்து ஒரு அக்னி ஸ்தம்பமாவும் அவங்களை வழி நடத்தி வாக்குத்தத்த
அவரை கொண்டு போய் சேர்த்தார். இந்த பாடல் நம்ம பாடும்போது நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன், அவர் என்னெல்லாம் செய்திருக்காரு இந்த வேதத்தை நம்ம படிச்சு பார்க்கும்போது தெரியும். எப்பெல்லாம் நம்ம துவண்டு போறோமோ இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நம்ம இது பண்ணும்போது ஆவியானவர் நம்மளை திடப்படுத்துறாரு. நம்பிக்கையோடு என்னோட தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். He is faithful God. அதை நம்ம நினைச்சு பாடும் இந்த பாட்டு. பயமோ எங்க வாழ்க்கையில் ஆழ்வதில்லை. நான்
ஆகையால் எங்களுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிறார். வாயை திறந்து அறிக்கையிடுமா, ஆண்டவரே நீர் எங்களை ஆளுவீங்கன்னு தெரியும். ஆண்டவரே இயேசுப்பா நீர் எங்களை நடத்துறீங்கன்னு எங்களுக்கு தெரியும். வாயை திறந்து அறிக்கையிடுங்க. உங்க வார்த்தை ஒண்ணு கிரியை செய்யும். உங்க வார்த்தையில தேவன் வல்லமை கொடுத்திருக்கிறாரு. உங்க வார்த்தையில அதிகாரம் உண்டு. நீங்க எவைகளை அறிக்கை செய்ய நடக்கும் உங்களுக்கு. அந்த வாயை திறந்து பயமோ எங்க வாழ்க்கையில் வருவதில்லை. ஏனென்றால் என் காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. சொன்னாங்க, அவர் என்னை தப்பிக்காமல் போனாலும் நான் அவரை ஆராதிப்பேன். ஆனா ஒரு நாள் அவர் மத்தவங்களை வணங்குவதில்லை அப்படின்னு சொன்னது போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க உண்மைதான் நாங்க ஆராதிப்போம்ப்பா. நீங்க என் வாழ்க்கையில் என்ன வச்சிருந்தாலும் சரி அந்த ஒரே வாயில திறந்து அறிக்கையிடுங்க. ஏசப்பா நாங்க உண்மையே ஆராதிக்கிறோம். அந்த உண்மை மாத்திரம் தான் நாங்க ஆராதிப்போம்ப்பா. நீங்க எங்க வாழ்க்கையில் நன்மை மாத்திரம் தான் செய்வீங்க நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில ஒரு நாள் நீங்க அனுபவிக்கிற தேவன் அல்லப்பா. அந்த ஒரே என் நினைவு ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவானதுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே என் திட்டங்கள் பெரிதானதுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. Victory.
பாக்கியம் உள்ளதப்பா. நாங்கள் பாக்கியம் பெற்றவர்களப்பா. நீர் எங்களை ஆண்டவரே தெரிந்தெடுத்திருக்கிறீர்களப்பா. we are chosen ஆண்டவரே. எங்களை நீங்க உள்ள கையில வரைந்திருக்கிறீங்க. எங்களை ஒரு நாள் மறப்பதில்லை. உமக்கு மறைவா எது எங்க வாழ்க்கையில் நடப்பதில்லை ஆண்டவரே. நீர் எங்கள் தேவன், எங்கள் தலைமுறையின் தேவன் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு செய்தீர் என்றால் இன்றைக்கும் எங்களுக்கும் செய்கிற தேவன் அப்பா. தாவீதுக்கு செய்தீர் என்றால் இன்றும் எங்க வாழ்க்கையில செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுப்பா பவுலுக்கு செய்தீர் என்றால் இன்றும் எங்க வாழ்க்கையில செய்கிற தேவன் அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுத்ததாக ஆண்டவரே உமக்கு சித்தமானது எங்க வாழ்க்கையில நிறைவேற்றி முடிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க மூலமாய் வருகிற எல்லா சகல துதி கன மகிமை உம்மை ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றுமாய் தாழ்த்துகிறோம். மீதியான வேலை நீங்க பொறுப்படுத்தி நடத்திக் கொள்ளுங்க ஆண்டவருடைய பிரசனத்தை எங்க உணர பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய பிரசனத்துல எங்களை நடத்தி சொல்லுங்க. எங்களை அர்ப்பணிக்கிறோம், வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இன்னும் துதிப்பே இன்னும் உம்மை ஆராதிப்பே இன்னும் துதிப்பே இயேசுவே உம்மை ஆராதிப்பே வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் வேதனை மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் என்னை எழுப்பிடுவி என் சூழ்நிலைகளை பெயர்பட்டதா இருந்தாலும் என் தேவைகளை பெயர்பட்டதா இருந்தாலும் Lord, I'm lifting up my needs before you as an act of prophecy, O Lord. ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் அப்படியே தூக்கி வைக்கிறேன்ப்பா. I am carrying all my burdens, my anxieties. எனக்குள்ளே இருக்கிற பயங்கள் நான் பாண்டது போலப்பா
எங்கள் பயங்கள் எல்லாம் நீ நீக்கிடுவீங்க. ஓ பூரண அன்பு அப்பா, அந்த பயத்தை எல்லாம் புறம்பே தள்ளும். மனுஷரை குறித்த அன்பு, மனுஷரை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இருந்தப்பா அப்புறப்படுத்துகிற தேவனப்பா, உங்களுடைய பாதத்தில் எங்களுடைய கவலைகள், எங்கள் பாரங்களை எல்லாவற்றையும் உன் பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. We cast all our burdens to you, Lord. ஆண்டவரே, நாங்கள் இனிமேல் சுமக்க போகிறதில்லை. I will not carry it anymore. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் இனிமேல் சுமக்க போகிறதில்லை. என் தேவைகள், என் பாரங்கள், என் கவலைகள் எல்லாவற்றையும் உண்மையிலே சாட்டி விட்டேன். Oh, so I will praise you, Lord. Holy Spirit, move in this place. Move in a special way. Jesus, your presence, your presence. Oh, your presence will make us whole, Father. Your presence shall make us whole. Your presence shall make our bodies whole, our spirits whole. For your word says, O Lord, that you will send your word and you will heal our bodies. வார்த்தையை அனுப்பி நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொல்லுவோம். There is healing in your presence, oh God. There is healing in your presence. Oh, hallelujah. Oh, that His presence is tangible in this place. அவருடைய பிரசன்னம் அந்த இடத்தை மூடிக்கொண்டிருக்கிறது. Oh, His presence is tangible. It's tangible. It's tangible. Oh, your glory, oh God. Your glory, oh God. Your glory, oh God. Oh, let it fill this place. Let it fill this place. Let it fill this place. Let it robe, oh God. உம்முடைய வஸ்திரத்தை தொங்கலாம். அன்றைக்கு ஆலயம் நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோமே. Oh, hallelujah. அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அன்றைக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீ சொஸ்தமானாலே. Oh, there was healing, oh God. Oh, on the edge of your cloak, oh Father. Yeah. விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்க. Father, I commit my body in your hands, O Lord. Oh, hallelujah. Wherever there are infirmities, O God. Oh, hallelujah. Your presence shall make me whole. Your presence shall make me whole. Your presence shall make me whole. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
you need touching your body this evening, இந்த மாலை வேளையிலே என்னை கர்த்தர் தொட வேண்டும், just come to the front. முன்னுக்கு வந்து இதில் நில்லுங்க. Let the Holy Spirit touch you this morning. யாரா இருந்தாலும் சரி, please come forward. There's a sweet presence in this place. அசைவாடி கொண்டு சபை நடுவிலே அசைவாடி கொண்டு உலாவுகிறவர் நான் உங்கள் நடுவிலே உங்கள் தேவனாயிருப்பேன். I shall move amongst you and I will be your God. எப்பேற்பட்ட போராட்டம் வாழ்க்கையில் இருந்தாலும் மாலையில் please come forward. I know there are more people who need healing this evening. I know there are more people who are praying for healing. Please come forward. யாரும் உங்களை பார்க்கல, please come, please come. எல்லாரும் ஆவியில நிரம்பி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதிசயங்கள் செய்பவரே, அற்புதங்கள் செய்பவரே, நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி. அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை.
நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் Hallelujah, hallelujah. There is no one else like you. There is no one else like you, for you are great. You are so great. There is no one else like you. 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 அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, Lord, the infirmity that I face, வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்கிற பலவீனம், it's greater than, you are greater than that infirmity, O Lord. You are great. நீ பெரியவர் அப்பா, அற்புதங்கள் செய்பவர். ஓ, எங்களுக்கு என்று ஒரு பரம வைத்தியர் உண்டு ஆண்டவரே. You are the greatest doctor, O Lord. Thank you for healing these bodies. நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. We all believe together that you heal these bodies, that you open everything that was closed. Oh, hallelujah. Every allergies have left. Oh, every sickness have left. Every infirmity has been made whole. வல்லமையுடைய பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேசமே பயப்படாது, மகனே நீ பயப்படாது, மகிழ்ந்து கலிகூறி கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாலையில ஒரே ஒரு காரியத்துக்கு நாம் ஜெபிக்க போறோம். We are all prayed for in personal prayers already. We are going to pray for the nation of India. There are 5 states in the Malayalam. We are anticipating the results of those elections. நம்முடைய கருத்துல நம்ம தேசத்தை, நம்ம மாநிலத்தை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அதோடே வசனம் சொல்லுகிறது போல ராஜாக்களை தள்ளுகிறவர், ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், உமக்கு சித்தமான அன்றைய மகனையோ மகளையோ நீ ராஜ்யத்துல அன்றைய சிங்காசனத்தில் உட்கார பண்ண போகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. அன்றைய we pray, oh God, for those 5 state elections and those results, oh Lord. அன்றைய ஒரு பெரிய அற்புதத்தை மாநிலங்களில் செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. அன்றைய உமக்கு ஸ்தோத்திரம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொன்னது போல அன்றைய நாங்கள் மகிழ்ந்து களிகூறத்தக்கவா. அன்றைய உமக்கு சித்தமானவர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாநிலங்களில் அப்பா we are praying, oh Lord, especially for the Balaji who is anticipating his project, oh Lord. அன்றைய அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் அன்றைய கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றைய ராபினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். We pray, oh God, அன்றைய ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய அது போல ஒவ்வொரு தேவை உள்ள ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். மனோஜ்காக, ஆல்ஜான் அவருடைய குடும்பத்திற்காக கர்த்தர் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே.
Oh, hallelujah. Father, bless them, oh Lord. Bless them as family, oh God. ஆண்டவரே, பிரபு ஜெனிஃபரோட குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்க மகிமைப்படுங்க. சிஸ்டர் நினிதா அவருடைய குடும்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து மகனை கர்த்தர் தொடும்படிக்காக. ஹல்லேலூயா. நான் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மகனுடைய இருதயத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக அப்பா, நீங்க கிரியை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா போராட்டங்கள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். அப்படியே உட்காரலாம். ஓகே, இந்த மாலை வேளையில நான் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை என் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். இந்த சம்பவத்தை நான் ஒரு 9 மாதங்களுக்கு முன்பாக நான் when we were gathering இந்த சம்பவத்தை நான் ஒரு நாள் ஐ ஜஸ்ட் டச் பண்ணிட்டு அப்படியே போயிட்டேன். யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து. ஆனால் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இந்த வசனத்தை நினைவுபடுத்தி கொண்டே இருந்தார். ஆகவே ஐ நோ God is going to talk to us. ஆனால் அதில் எல்லாத்தையும் என்னால் இன்னைக்கு கவர் பண்ண முடியாது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கவர் வாட் எவர் ஐ கேன் அண்ட் ஐ வில் ஃபினிஷ். we also have a communion. ஓகே, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரத்தில் 22 26 வசனங்கள் தான் இந்த மாலை வேளையில் நான் உங்களோட பேசும்படி விரும்பின ஒரு வார்த்தை. யோசேப்பை குறித்து அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு கடைசியில் மரணத்திற்கு முன்பாக before he died, he blessed him or he prophesied over his sons. அவருடைய குமாரரின் மேலாய் அவர் பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். 49ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து ஒவ்வொரு குமாரரை குறித்தும் ரூபன்லேருந்து தொடங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொண்டே இருக்கிறது. அதில் யோசேப்பை குறித்து 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். முதல் வசனம் என்ன சொல்கிறது? யோசேப்பு கனி தரும் செடி. ரெண்டாவது அதிலே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் கனி தரும் செடி மாத்திரமல்ல, அவன் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. he is planted by a well என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் நெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் என்று வாசிக்கிறோம். அது வரைக்கும் போதும். அதுக்கப்புறம் ஆசீர்வாதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வானத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் என்று சகலவிதமான ஆசீர்வாதங்களை குறித்து தகப்பன் எழுதுகிறதையும், தகப்பனுடைய ஆசீர்வாதங்களும் உண்மையில் வரும் என்று 26ஆம் வசனத்துல சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக என்று யாக்கோபு எழுதுகிறதை வாசிக்கும். யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வாழ்க்கை முதலாவது கனி தரும் செடி. You are a fruitful bough. அதுல முதல் வசனத்தை மாத்திரம், அது 22ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா he is rooted. அவன் நிலைத்திருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா கனி தரும் செடி. ஒரு செடி என்ன ஆகும்? அது நிலைத்திருக்கும். அதை எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல நிலைத்திருந்தால் அது கனி தரும். So it is rooted in God's. Joseph is rooted in God's nourishment. தேவனுடைய போஜனத்திலே அவன் நிலைத்திருக்கிறான். எப்படின்னா by the well என்று வாசிக்கிறோம். தண்ணீர் அண்டையிலே, நீரூற்றண்டையிலே இருக்கிற ஒரு செடியாய் யோசேப்பு இருக்கான். முதலாவது rooted in God's nourishment. ரெண்டாவது 24ஆம் வசனம் வாசிங்கன்னா he was resisting his enemies with resilient faith. அவனுக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தந்திருந்தார். எனக்குள்ளே தேவன் தந்த தரிசனம், எனக்குள்ளே தேவன் தந்த சொப்பனம், என்னிலே தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் என்கிற ஒரு இருதயத்தில் அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் இருக்கிறதை பார்க்கும். அதனாலதான் he was resisting. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். பாருங்க, வில் வீரர் அவனை மனமடிவாக்கினார்கள். they started discouraging him. சுற்றி உள்ள ஜனங்கள் அவனை டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க. சொந்த சகோதரர் அவனை டிஸ்கரேஜ் பண்ணிருப்பாங்க இல்லையா? வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். But he was standing strong with his resilient faith in God. தேவனிடத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பார்க்கிறோம். He resisted with resilient faith. மூன்றாவது, he had divine favor on him. தேவனுடைய
ஒரு 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 அரவணைப்பு, ஃபேவர், அவருடைய ஒரு உபசரிப்பு, ஒரு அரவணைப்பு அவன் மேல் இருந்து கொண்டே இருந்தது. He reflected divine favor. தேவனால் அவனுடைய கரங்கள் பலத்தன என்று வாசிப்போம். Not by his own strength, தன்னுடைய சுய பலத்தால் அவன் பலத்து போவான் என்று சொல்லப்படவில்லை. வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவனுடைய விருது உறுதியாய் நின்றது. எதனால? Because of the favor that he got from God. நான்காவது, அவனுடைய முழு சரித்திரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சோதனையின் மேல் சோதனையை சகிக்கிற மனுஷனா இருந்தான். ஒரு சோதனை அல்ல, 2 சோதனை அல்ல. தன் சொந்த சகோதரனால் பகைக்கப்பட்டான். அவனுக்கு தண்ணி இல்லாத கிணற்றிலே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். பின்ன எடுத்து இஸ்மவேல் இடத்துல விற்றார்கள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பாருங்க, எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கும் போது ஒரு காரியம் எனக்கு வித்தியாசமாய் காணப்பட்டது. ஏன்னா everyone, ஈவன் தன்னுடைய சகோதரர் கூட they were eyeing on his cloth. அவனுடைய சட்டை மேலதான் அவங்களுக்கு கண்ணு. பாருங்க, யாருக்கெல்லாம் கண்ணு? முதலாவது சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் என்று பார்ப்போம். சொந்த தகப்பன் அவனுக்கு பலவர்ண அங்கியை தரித்து விட்டான். அந்த தரித்து விட்ட பலவர்ண அங்கியின் மேல கண்கள் யாருக்கு? சகோதரர். First they put their eyes on his cloth. ரெண்டாவது, அவன் அங்கி மேலதான் எல்லாருக்கும் கண்ணு. அவன் அங்கிருந்து, சரி நம்ம இஸ்ரவேல் இந்த தேசத்தை விட்டு கடந்து போய்விட்டோம், இப்ப நான் எகிப்துக்குள்ள போகிறேன், அங்கேயாவது நான் நல்லா இருப்பேன்னு பார்த்தா அங்கேயும் போத்திபாருடைய மனைவிக்கு எங்கதான் கண்ணு? எதை பிடிச்சிருத்தா? அங்கேதான் பிடிச்சிருத்தாரு. See, everyone had their eyes on his cloth. Why? எதனால? நான் அதை குறித்து யோசிச்சு வந்தேன். ஏன் எல்லாருமே அவங்க அங்கி மேலதான் கண்ணா? எதனால? Why everyone had eyes on his cloth? எதனாலனா பாருங்க, அவன் அங்கி என்பது, and everyone, we all wear something when we come or when we go home, we change our clothes. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அங்கிகளை நாம் மாற்றுகிறோம். இந்த அங்கி அல்லது இந்த வஸ்திரம் என்பது எதை குறிக்கிறது? 4-5 காரியங்கள் நாம் சொல்ல முடியும். முதலாவது வஸ்திரம் ரட்சிப்பு என்கிற வஸ்திரத்தை பார்க்கிறோம். வேதத்தில் வாசிக்கிறோம், it is the salvation that we receive. அது நமக்கு ஒரு அங்கியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசி பார்த்தீங்கன்னா the calling that we have received, நம்மை கர்த்தர் எப்படி அழைத்திருக்கிறார், நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைத்திருக்கிறார். அவர் ஒரு வஸ்திரத்தை நமக்கு உடுத்துகிறார். இதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசி பார்த்தீங்கன்னா அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நான் போறதுக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு, the calling, that itself is a cloth. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், நம்மை முன்குறித்திருக்கிறார். We have received a cloth. பாருங்க, பிசாசுக்கு எப்பவுமே என்ன முதல்ல சந்தேகப்படுத்துறது எங்க தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும், என் பாவங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே எனக்காய் மன்னித்து மறந்தார், என் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் பிசாசு இன்றைக்கு நம்ம நோண்டுறது எங்க தெரியுமா? இந்த அங்கேயே தான் பிடிச்சிருப்போம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா? ரட்சிக்கப்பட்டிருந்தானா இதெல்லாம் உனக்கு நடக்குமா? பாருங்க, ஏசாயா 61 அதிகாரத்துல தான் வசனத்தில் வாசிக்கிறோம். 61:10, for he has clothed me with garment of salvation, ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை எனக்கு உடுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி the authority that he gave, அதான் ரெவலேஷன் வெளிப்படுத்தின 5 அதிகாரம் 10 வசனத்துல பாருங்க, he has made me kings and priests to God. இந்த அங்கி என்னொன்று எதை குறிக்கிறது என்றால், என் மேல ஆண்டவர் வைத்திருக்க தனிப்பட்ட ஒரு தெய்வீக அழைப்பு அல்லது தெய்வீக திட்டம், அதை எப்படியாவது கெடுக்க வேண்டும் என்று நினைப்பான். அந்த தெய்வீக திட்டத்தை கெடுக்கிற ஒரு விஷயத்தை தான் பாருங்க, எப்படியாவது போத்திபாரின் மனைவி அவனை எப்படியாவது இழுத்து விடலாமா என்று பார்ப்பான். Just to deviate him from the plan that God had in his life. தேவன் அவன் மேலே வைத்திருந்த திட்டத்தை விட்டு அவனை எப்படியாவது மறுவிலகி செல்ல வைக்க வேண்டும் என்பதுதான். அவனுடைய உண்மையிலிருந்து அவனை விட்டு வெளியே விலக்க வேண்டும் என்பதுதான். That's what his plan. Everyone had an eye on their cloth. பாருங்க, divine favor and anointing. நிறைய நேரம் அபிஷேகம் பெற்றிருப்போம். அபிஷேகம் பெற்ற ஜனத்திற்கும் பாருங்க சோதனைகள் எங்க வரும்னா, அந்த அபிஷேகம் வஸ்திரத்தை அதை ஆப்ரேட் பண்ணாத வழிக்கு நிறைய நேரம் நம்ம
ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது சிலர் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம பப்ளிக்ல பண்ணலாமா? எவ்ரிஒன் will have their eye on the floor. அங்கியின் மேல ஒரு கண்ணு, அங்கியின் மேல ஒரு கண். அதான் பாருங்க, அவ்வளவு சோதனைகளின் மத்தியிலையும் நான்காவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறது, he flourished despite trials. சோதனைகளின் நடுவிலும் அவன் செழித்துக் கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தேவன் பேர்ல he was rooted. அவனை அசைக்க முடியவில்லை. He was rooted in God's providence. He was resisting his enemies with resilient faith. He was reflecting divine favor. தேவனிடத்திலிருந்து வருகிற அரவணைப்பை அவன் வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். நான்காவது, he was flourishing even though he was passing through trials. Even though he was passing through trials. நம்ம சில வாழ்க்கையில சோதனை வழியா கடந்து சொல்லும்போது ஜனங்கள் சொல்லுவாங்க, இவன் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பான், he has done something wrong. அதனால தான் இவன் வாழ்க்கையில இந்த சோதனைகளை எல்லாம் கர்த்தர் அலோவ் பண்றாரு. நோ, அப்படின்னா யோசேப்பை கை காட்டி ஒரு பய பேச முடியாது. அவ்வளவு பரிசுத்தமானாய் நீதிமானாய் தன்னை காத்துக் கொண்டார். He was passing through trials. He was passing through tests. He flourished despite those trials, those tests. பாருங்க, ஐந்தாவது இந்த யோசேப்பு ஐந்தாவது என்ன, he was steadfast. அவன் அசைக்க முடியாதவனா இருந்தான். steadfast under fire. He was constantly under fire. சகோதரர்கள்லாம் என்னை வெறுத்தார்கள் என்று நினைத்தான். இங்க வந்து ஒரு போத்திபாருக்கு வேலைக்காரனாய் வேலை செய்து கொண்டிருக்கான். போத்திபார் அவனை மிகவும் நேசித்தான் என்று பார்க்கிறோம். தன்னுடைய வீட்டில் வேற எதையும் எனக்கு விளக்கவில்லை என்று யோசேப்பே சொல்கிறான். He hasn't pulled back anything from me. He has given everything in this house except you. அந்த மனைவியை பார்த்து சொன்னான், உன்னைய தவிர எல்லாவற்றையும் எனக்கு தந்தான், என்னை அதிகமாக நேசிக்கிறான். பாருங்க, அந்த போத்திபாரும் இவனை காரணம் இல்லாமல் பகைக்கும்படி. He was under constant fire. காரணம் இல்லாமல் உங்களை யாராவது இருக்கிறாங்களா? நான் அவர்களுக்கு நன்மை தானே செய்ய நினைத்தேன். Are you under fire? Joseph stood steadfast under those fires. His strength came from the Lord. தேவனிடத்திலிருந்து மாத்திரம். எப்ப நம்முடைய கண்கள் மனிதர்கள் மேல வைத்து மனிதர்கள் பின்பாக போய் இவர்கள் எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்வாங்க அல்லது இவர்கள் என்னை பார்த்துக் கொள்வாங்க என்று நினைத்தோம், you will be disappointed. You will be disappointed, terribly disappointed. But when your strength comes from the Lord, அதான் யோசேப்பை குறித்து வாசி, அவன் வில் உறுதியாக நின்றது. அவ்வளவு சோதனையும் அவ்வளவு அக்கினியும் மத்தியிலும் அவன் நடந்த போதும் அவன் வில் உறுதியாய் நின்றது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வில் உறுதியாய் நிற்கும். ஹல்லேலூயா. என் தேவன் பேர்ல எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குமே, ஆனா என்னுடைய வில்லை யாரும் அசைக்க முடியாது. ஆமென். He was steadfast under fire. ஆறாவது பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுகிற மனுஷனா இருந்தான். நம்ம தேவன் பேர்ல எப்போது நம்முடைய விசுவாசத்தை வைத்தோமோ அப்போ ஆண்டவர் தம்முடைய பலகணிகளை திறந்து அவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்புகிற தேவனா இருக்கிறார். ஆனா அதற்கு ஒரு முக்கியமான ஒன்று என்னன்னா, ஒரு செடி வளரணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஆர் தோஸ் ரூட்ஸ். வேர் இல்லாமல் கனிகள் இல்லை. விதவுட் ரூட்ஸ், அதான் எழுதியிருக்காங்க, விதவுட் ரூட்ஸ் there will be no fruits. Without roots there will be no fruits. ஓகே, வேதத்துல பாருங்க, தண்ணி யோசேப்பினோட வாழ்க்கையில ரெண்டாவது சொல்லுகிறது, அவன் நீரூற்று அண்டையிலே நடப்பட்ட செடி என்று யாக்கோபு சொல்றான். He was planted by the waters. வேதத்துல நிறைய வசனங்களை நம்ம காண்பிக்க முடியும். வேதத்தின் வசனத்தின்படி யார் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டவன் என்று வேதத்துல ஒரு 4-5 காரியங்களை வேகமாய் சொல்லும்படி வருகிறது. Who is planted by these waters? யார் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன்? எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். Who walks in the counsel of God? தேவனுடைய ஆலோசனையின்படி, துன்மார்க்கரின் ஆலோசனையின்படி நடவாமல் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிற மனுஷன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. அவன் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத மனுஷன். இரண்டாவது, அதே சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல பாருங்க, his delight is in the law of the Lord. தேவனுடைய வார்த்தையில, கர்த்தருடைய வேதத்துல பிரியமாய் இருக்கிற மனுஷன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மனுஷன். தினமும் அவருடைய வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை கேட்கணும், அவருடைய வசனத்தை தியானிக்கணும் என்று நினைக்கிற மனுஷன், அவன் பிரியமாய் இருக்கிற மனுஷன்.
அவன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன். அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அவன் வளர்ச்சியை யாரும் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. He will be growing like a well fed plant. பாருங்க, மூன்றாவது அந்த அதே இடத்துல இரண்டாவது வசனத்துல அடுத்த பகுதி, இரவும் பகலும் அதன் மேல் தியானமாக இருக்கிற மனுஷன், தண்ணீர்கள் அண்டையிலே நடப்பட்ட மனுஷன். நான்காவது தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மனுஷன் யார்? ஏசாயா 58 அதிகாரத்துல 10 வசனம் 11 வசனம், 2 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏசாயா 58 10 11 என்ன சொல்லுதுன்னா, தவணம் உள்ள ஆத்மாவிற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறவன் அவன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன் என்று வேதம் சொல்லுது. ஏசாயா 58 வாசி பார்த்தீங்கன்னா, if you extend your soul to the hungry and satisfy the afflicted soul, then your light shall dawn in darkness. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, then I will satisfy your soul in drought. The Lord will guide you continually and strengthen your bones, and you shall be like a watered garden. நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும். யாருக்கு தெரியுமா வசனம்? இந்த நீர் பாய்ச்சலான தோட்டம் போலவும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வாசிக்கிறது நல்லா இருக்கு. ஆனா முந்தின வசனம், நீ தவணமுள்ள ஆத்மாவுக்கு தண்ணீர் பாய்ச்சுவாயானா, நீ அவனை திருப்திப்படுத்துவாயானா. If you see a person, under we are going for homeless ministry, we are reaching out to those souls, to the hungry souls. பாருங்க, 58 வசனத்தை யாராவது ஒருத்தங்க தமிழ்ல வாசிங்க பார்ப்போம். 58 ஏசாயா 10 11 வசனம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தின் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில். ஓகே, அந்த முதல் வசனத்தை மட்டும் வாசிங்க. 10ஆம் வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். If you satisfy the afflicted soul, God says, I will make you a watered garden. நீ ஒரு நீர் பாய்ச்சலான தோட்டம் போல இருப்பாய். எதை குறிக்கிறது தெரியுமா? When you give, you shall be fed. That's biblical principle. தேவனுடைய you cannot circumvent that principle. அந்த தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் வெளியே போக முடியாது. If you give to a, அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் பூமியில் இருக்கும்போது கூட he was talking about feeding the poor, he was talking about feeding the hungry, he was talking about people giving to people who doesn't have anything. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கே நீங்க செய்வீங்க. If you give to a person who is in need, you are giving it to me. எனக்கே அதை செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் தெரியுமா? If you give, you will be fed. அதான் 58 ஏசாயால வாசிக்கிறோம். நீ அதை தவணமுள்ள ஆத்மாவிற்கு, தேவையுள்ள ஆத்மாவுக்கு, நெருக்கப்படுகிற ஆத்மாவிற்கு, if you satisfy then you shall be like a watered garden. அவன் தான் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன். Who trust in the Lord. முதலாவது அந்த வசனத்துல பார்க்கிறோம், the Lord will guide you continually, right? Okay, who trusts in the Lord and whose hope in the Lord. கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன், நம்பிக்கை வைத்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிற மனுஷன், அவன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்டவன். ஐந்தாவது அதே ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், the Lord himself will be his guide. கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி நடக்கிற மனுஷன், who has God as his guide. அவருடைய வழிநடத்துதலின்படி, பரிசுத்த ஆவியானவரின் சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற மனுஷன், அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மனுஷன். He draws his strength from the Lord. He draws his nourishment from the Lord. பாருங்க, ஐந்தாவது. ஆறாவது அதுதான் நம்ம வாசம், who extends his soul to the hungry. ஓகே, ஏழாவது நம்ம போன ஒரு மாதத்துக்கு முன்பாக பாஸ்டர் ராபர்ட் ஜெயராஜ் வந்திருக்கும் போது வாசித்த அதே வசனம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எவன் ஒருவன் தேவனிலே நிலைத்திருக்கிறானோ அவன் தண்ணீர் கண்டே நடப்பட்ட ஒரு மனுஷன், வளர்ந்து கொண்டே இருப்பான். அவனுடைய வளர்ச்சி யாரும் தடுக்க முடியாது. பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையை தடுப்பதற்கு, அவனுடைய தரிசனத்தை தடுப்பதற்கு, அவன் மேல் இருந்த அழைப்பை தடுப்பதற்கு எத்தனையோ காரியங்கள் வந்தது. அதனாலதான் யாக்கோபு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறான், நீ சுவரின் மேல் பறந்து போவாய். சுவர் என்பது என்ன? இட் இஸ் லைக் an enclosure. உன்னை வளர விடாமல் தடுக்கிற காரியங்கள். இட்ஸ் லைக் walls around you. wherever I turn around, எங்கே திரும்பினாலும் தடைகள். அந்த பக்கம் திரும்பினா தடுக்குது, இந்த பக்கம் திரும்பினா ஒருவன் வந்து தடுக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றார், யோசேப்போ
தண்ணீர்கள் அண்டையில் நடப்பட்ட மனுஷன். அவன் சுற்றி எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அவனும் அதன் மேல் ஏறி பறந்து கொண்டே இருப்பான். Hallelujah. He will go over them. He will go over those walls. ஆங்கிலத்தை வாசிப்பாங்க, அவன் சுவரின் மேல் படருவான். அவனை சுற்றி என்க்ளோசர் வச்சாலும், அவனை சுற்றி எத்தனை தடைக்கற்களை போட்டாலும், அவனை சுற்றி மனிதர்களுடைய திட்டங்கள் எவ்வளவு சூழ்ந்து வந்தாலும் இந்த மனுஷனை ஒன்றும் பண்ண முடிய மாட்டேங்குது. He is going over those walls. அதற்கு மேலாய் படருவான் என்று சொல்லு. அதற்கு மேலாய் படரும். ஓகே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்க I wanted to go through his character, but we don't have time today. அதனால I'll just skip those. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி இன்னைக்கு முடிக்கும்படி விரும்புகிறேன். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது ஒரு மரத்தை போய் பார்த்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு போகிற வழியில he saw a tree. ஒரு மரத்தை அவர் பார்த்தார். அந்த மரத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலையும் மார்க்கு எழுதின 2 இடத்துல அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அவர் கனிகள் ஏதாகிலும் இருக்குமோ என்று சொல்லி அந்த 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 மரத்தை பார்க்கும்படி பக்கத்துல வந்து பார்த்தார். அந்த மரத்துல கனிகள் எதுவும் காணப்படவில்லை என்று வாசிக்கிறோம். உடனே இயேசு அந்த மரத்தை சபித்தார் என்று பார்த்தோம். நான் வேதம் முழுவதும் வாசித்து பார்த்தேன். இயேசு இந்த பூமியில இருக்கும்போது எல்லாரையும் ஆசீர்வதித்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. He has blessed each and every person. He healed the sick. அவர் சுகமளிக்கிற காரியத்தை செய்தார். ஜனங்கள் விடுதலையாக்குற காரியங்களை செய்தார். He did not curse anybody, but that was the only instance God, Jesus opened his mouth and he cursed the tree. ஏன் அந்த அத்தி மரத்தை சபித்தான்? ஏன் சபிக்கணும்? அந்த மரம் என்ன பண்ணிச்சு? அந்த மரத்தை அவர் சபித்தா உடனே அந்த மரம் பட்டு போயிற்று என்று மார்க்கில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயுல வித்தியாசமா எழுதப்பட்டிருக்கும். ஒரு காரியத்தை நான் அதில் சொல்லும்படி விரும்புகிறேன். பாருங்க, மார்க்கில் இருக்க விசேஷத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா மார்க் ரொம்ப தெளிவா எழுதியிருப்பான். அது அத்திப்பழ காலமாய் இல்லாததினால், இட் வாஸ் நாட் a season for figs. ஐயா, அத்திப்பழத்தினுடைய சீசனே கிடையாது. அப்போ how can we expect fruit? அவனிடத்திலிருந்து எப்படி ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்க முடியும்? மார்க் எழுதி இருக்கிறார், அத்திப்பழ காலமா இல்ல. பாருங்க, முதலாவது அதுல இருந்து நான் கற்றுக்கொள்ள ஒரு காரியம், இட் வாஸ் filled with leaves. அது இலைகளால் மூடப்பட்டிருந்தது. அதனால இயேசு நினைத்தார், இங்கே கண்டிப்பா ஏதோ ஒரு கனி இருக்குது, அதனால பக்கத்துல போவோம் என்று பக்கத்துல வந்தார். முதலாவது என்ன தெரியுமா? அந்த அத்தி மரம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரசி. வெளியில பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல கிறிஸ்தவர்களை போல காணப்படுவார்கள். ஆனா பக்கத்துல போனாதான் தெரியும் அவங்க வாழ்க்கையில பொய்கள் காணப்படும், அவிசுவாசம் காணப்படும், பொறுமை இருக்காது, பெருமை உள்ளவர்களா இருப்பாங்க. There will be no fruits. They will be making a lot of noise. வேதம் இலைகள் உள்ள மரம் என்ன பண்ணும்? நல்ல சத்தம் கொடுக்கும், சல சல சலன்னு சத்தம் கேட்கும். இலை இல்லாத மரத்துல சத்தம் வராது. ஆனா இலை உள்ள மரத்துக்கு பக்கத்துக்கு போங்க, நல்ல சத்தம் வரும், சல்லு சல்லு சத்தம் வரும். அது நல்லா நாய்ஸ் எல்லாம் மேக் பண்ணும், நல்ல சத்தமா ஜோம் பண்ற மாதிரிலாம் தெரியும். ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரசி. பாருங்க, இயேசு அந்த மரத்தை சபித்து விட்டு நேரா எங்க போனார்? ஆலயத்திற்கு போனார். அங்கேதான் எருசலேம் தேவாலயத்தை அவர் சுத்திகரிக்கிறார். இதை முடிச்சோன்னா அங்கதான் போறார். Jesus is giving a prelude to what he is about to do. அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய நியாய தீர்ப்பு என் சபையிலே தொடங்கும் என்று ஆண்டவர் சொன்னாரு. அதுக்குரிய prelude தான் ஆண்டவர் சொல்லிட்டு போறாரு. Hey, I am not concerned about the people that are outside. வெளியில உள்ள ஒரு மனுஷனையும் இயேசு சபிக்கவில்லை. பாருங்க, அவருடைய நியாய தீர்ப்பு சபையிலே தொடங்கினது. Those who were making noise, but there were no fruits. கனிகள் இல்லை. இன்னைக்கு ஜெகத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் ப்ரேயர்ல சிஸ்டர் ஜெனிஃபர் அவங்க ஜோம் பண்ணும்போது சொன்னாங்க, கனிகள் உள்ளவர்களாக எங்களை மாற்றுங்க. அவங்களுக்கு தெரியாத நான் தான் பிரசங்கம் பண்ண போறேன். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஹிப்போக்ரைட்ஸ், அவர்களை குறித்து தான் ஆண்டவர் அவ்வளவு ஒரு கோபம் இருக்கு. He's saying, hey, if you are having just those leaves, வெளியில மூடி மறைக்கிறதுக்கு காரியங்கள் நாம் செய்தாலும். அதனால பாருங்க, இயேசு பூமியில இருக்கும்போது வேற யாரையும் திட்டி நம்ம பார்க்க முடியாது. பரிசேயரை போட்டு பயங்கரமா சாடுவார். He knows those were the people who
who are hypocrites, right? Okay, ரெண்டாவது இந்த அத்தி பழத்துல இருந்து என்ன கற்றுக்கொள்ள, அத்தி மரத்துல இருந்து என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? ரெண்டாவது, your seasons doesn't matter for God. தேவனுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் இந்த சீசன்ல என்னை கூப்பிடாதீங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய கவலைகள் இருக்கு, எனக்கு நிறைய பலவீனங்கள் இருக்கு, எனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கு, don't call me in this season. இந்த ஊழியத்துக்குலாம் என்னை இப்போலாம் கூப்பிடாதீங்க, ஏன்னா எனக்கு ஒரு சீசன் வரும், அப்போ வருவேன். அந்த சீசன் ஒரு நாள் வராது. I can tell you that. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன் சிறு வயதுல. There will be no such season. வராது. I have seen, எனக்கு ஒரு ஆண்டி தெரியும், அவங்க சின்ன வயசுல இருந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நான் அப்போ ரொம்ப குட்டி பையன், அப்போ என்கிட்ட சொல்லுவாங்க, நான் என்னோட கவர்மெண்ட் ஜாபை ரிசைன் பண்ணி எப்படியாவது வந்து ஆண்டவர் ஊழியம் பண்ணிடுவேன். இன்னைக்கு வரைக்கும் பார்க்குறேன், அவங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் தான் இருக்காங்க, இன்னும் ஊழியத்துக்கு போன மாதிரி நான் பார்க்கல. Your seasons doesn't matter. அதனால தான் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபித்தான். ஏன்? அந்த அத்தி மரத்தின் மேல அவருக்கு கோபம் இல்லை. He is teaching us a lesson. He says your seasons doesn't matter. 2 தீமோத்தேயு 4:2 பவுல் எழுதுகிறார், whether in season or out of season I will still be preaching your word. Preach the word. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கோ தேவனுக்காய் ஓடுவதற்கோ எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கட்டும் பிரதர், எனக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டான சீசன் வரும், அன்றைக்கு நான் ஜெபிப்பேன், அன்றைக்கு நான் ஊழியம் செய்வேன், அன்றைக்கு நீங்க கூப்பிடுற காரியத்துக்கு நான் வருவேன். Let me be somewhat convenient in my bed. அப்படி சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், your seasons doesn't matter. மூன்றாவது, இந்த அத்தி மரத்துல நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? இந்த அத்தி மரம் எங்க இருந்துச்சு தெரியுமா? இந்த அத்தி மரத்தை குறித்து வேதம் சொல்லுது, on the road side, ரோட்டின் பக்கத்துல இருந்துச்சுன்னு வேதம் சொல்லுது. மார்க் சுவிசேஷத்துல வாசிப்பாங்க, it was on the road side. ரோட் சைடு சொன்னா எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா, மத்தேயு 13:அதிகாரத்துல இயேசு சொன்ன ஓமை. அவர் சொன்னார், இந்த வழியருகே விதைக்கப்படுகிற விதை எப்படிப்பட்டதான் தெரியுமா? The birds of the air will come and pick those seeds. அந்த விதைகளை பறவைகள் வந்து கொத்தி விட்டு சென்றுவிடும். Because their roots are shallow, they are on the roadside. Birds of the air, நான் birds of the air பத்தி யோசிச்சு கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர் சொன்னார், இது வந்து the thoughts, birds of the air. நம்ம தலையை சுத்திட்டு இருக்காங்க, உலக கவலை, என் பிள்ளைய பத்தின கவலை, அது ஒண்ணு இங்க பேசுற வசனம் ஒண்ணு உள்ளே ஏறாது. இங்க வெளியே போய் கார்ல உட்கார்ந்தாங்க, என்ன பேசினாரு, ஏதோ பேசினாரு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? they all fell on the roadside. வசனத்தை கேட்பதற்கான வந்துவிட்டு என் வாழ்க்கையில் அந்த வசனம் உயிர் கொள்ளாவிட்டா, அல்லது என் வாழ்க்கையில் அந்த வசனம் வேர் கொள்ளாவிட்டா, God is not so pleased. He is not so pleased. அதனாலதான் by the roadside he saw the tree and he cursed the tree. The birds of the air represents the thoughts that I have, the anxiety that I have. இதெல்லாம் என்ன பண்ணுது? என்னை நெருக்குது. அதை வசனத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவேன். நான்காவது, இந்த அத்தி மரத்துல நான் என்ன கற்றுக்கொள்கிறேன் தெரியுமா? இந்த அத்தி மரம் பெத்தானியாவிற்கும் எருசலேமுக்கும் நடுவாய் இருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். He was on the way to Jerusalem. It was not in Bethany. It was not in Jerusalem. எருசலேமில் அந்த மரம் இருந்தது என்று எழுதப்படவில்லை. பெத்தானியாவிலும் அந்த மரம் இருந்ததாக எழுதப்படவில்லை. பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு போகிற வழியில ரோட் அருகே இருந்த அந்த மரத்தை இயேசு சபித்தார். ஏன் தெரியுமா? It was stuck between the world and between God. ஒன்று உலகத்தோடு போய்விடணும், இல்லைன்னா if you are running for God, you need to run with your 100%, with a passion in your heart. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷத்துல 3:15-16 வசனங்கள் உங்களுக்கு தெரியும். சபைக்கு ஆவியானவர் எழுதும்போது அவர் சொன்னார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால், சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லலையே, சொல்லுங்க, 3:15-16, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். யாருக்கு எழுதினார்? லவோதிக்கேயா சபைக்கு ஆவியானவர் சொல்கிறார். It was not in the world, not inside Jerusalem, but it was on the way.
வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு வாழ்க்கை. lukewarm nature. பாருங்க, those were the people. ஆண்டவர் சொல்றாரு, நான் வாந்தி பண்ணுவேன். I will spit you out. இயேசுக்காய் முழுமையா வாழணும். எல்லாருக்கா உலகத்தோடு போயிடணும். ஏன்னா உலகத்துல ஒரு கால் வேணும், இயேசுவும் கொஞ்சம் வேணும். ஏன்னா இயேசு என்னை கொஞ்சம் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறேன். அப்படி அல்ல. 5வது இந்த அத்திமரத்துல வந்து படிக்கிற கடைசி காரியம் என்னன்னா செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். சுயநீதி உள்ள மனிதர். தேவனுடைய நீதியை சார்ந்து வாழாத ஒரு மனுஷன், சுயநீதியை சார்ந்து வாழ்கிற மனுஷன். இது எதுல இருந்து நான் இதை குறித்து யோசிச்சு கொண்டிருக்கும் போது, அத்தி மரத்தை குறித்து யோசிக்கும் போது எனக்கு ஆவியானவர் காண்பித்த வசனங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல ஆதாமும் ஏவாளும் பாவத்தில் விழுந்த போது, அவர்கள் வெட்கி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கும் போது, ஐயோ என் நிர்வாணம் வெளிப்பட்டு விட்டதே என்று நினைக்கும் போது, தங்களுக்கு என்று அவர்கள் அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க. அது உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். That's what self-righteousness will do. Self-righteous, சுயநீதி உள்ள மனிதர் அத்தி இலையினால் தனக்கு ஒரு உடுப்பை உண்டு பண்ணி அதை தங்களை மறைத்து கொண்டார்கள். உங்களுக்கு தெரியும், அது உலர்ந்து போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கும். அப்போதான் இயேசு என்கிற ஆட்டுக்குட்டியானது, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுதான் கல்வாரியினுடைய நிழலாட்டமாய் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்டது. அங்கே அந்த தோலை கொண்டு வந்து அவர்களுக்கு போட்டு ஆண்டவரே அதை அவர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி அவர்களுக்கு போட்டுவிட்டான்னு. செல்ஃப் ரைச்சியஸ் பீப்புள். ஐயா, பல வருடங்கள் நீங்கள் நூற்றாண்டுகளாக எழுதா, பல ஆண்டுகளாக ஆண்டவர் பின்னால் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் I cannot be a self-righteous person. என் சுய பலத்தால் இதை செய்து விட்டேன். உங்கள் ரட்சிப்பும் சரி, எல்லா காரியங்களும் it was not out of your self effort but God's righteousness. தேவனுடைய நீதி என்னை மூடிக்கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த மாலை வேளையில நாம் ஆண்டவருடைய பந்திக்கு முன்பாய் வந்து நின்று கொண்டிருக்கோம். என் சுய நீதி இல்லப்பா. சொல்றீங்களா? கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். என்னுடைய சுய நீதி இல்லை. Not out of my self righteousness, oh God, but out of your righteousness. I trust in your righteousness. உம்முடைய நீதியை சார்ந்து, உம்முடைய நீதியை நம்பி இந்த மாலை வேளையில வந்து நிற்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில கடைசியா நான் சொல்ல விரும்புகிற காரணம், யோசேப்பு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனா இருந்தான். He was எல்லாரும் சிறியவனா எண்ணப்பட்டான். பாருங்க, யாக்கோபு சொல்லும் போது கூட சொல்றான், அவன் ஒரு செடி. யாக்கோபு அவனை மரம் என்று சொல்லவில்லை, அவன் ஒரு செடி. செடினா என்ன? ஆஃப்டர் ஆல் ஒரு செடி இந்த மாதிரி இவ்வளவுதான் இருக்குது, இன்னும் வளரவே இல்லை. நம்ம சொல்லுவோம் சின்ன பிள்ளைங்களை பார்த்து, முளைச்ச 4 இலை விடல அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கை. ஐயா, அவன் ஒரு செடிதான். ஆனா அவன் எப்படிப்பட்ட செடி தெரியுமா? அவன் கனி தருகிற செடியா இருந்தான். அவன் கனி தருகிற செடியா. அந்த அத்திமரம் பெரிய அத்திமரம் தான், கனி இல்லை. ஆண்டவர் அவரை சபித்தார். யோசேப்போ தண்ணீர் கடந்து தேவனுடைய ராஜ்யத்தில் நாட்டப்பட்ட ஒரு செடியா. அப்படிப்பட்ட செடிகளாய் நம்மை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். அந்த செடியை தான் நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த செடி ஓங்கி படர்ந்து வளர்கிற செடியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அவனை சுற்றி எத்தனை தடைகள் போராட்டங்கள் வந்தாலும் his branches will run over the wall. தடைகளை தாண்டி அவன் ஓடுவான். தடைகளை தாண்டி ஓடுவான். வேதத்தை வாசிக்கணும்ல, அவருடைய பலத்தினாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவராலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். அவராலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். No one can stop the growth that he has intended for you. உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள். எத்தனை பேர் வந்து அங்கேயே இழுத்தாலும் சரி, அங்கேயே கொண்டு போனாலும் சரி, உண்மையில் இருக்கிற திட்டங்களை கர்த்தர் ஒரு நாளும் தரையில் விடவே மாட்டார். உன் பிள்ளைகளை குறித்த திட்டங்கள், உன் குடும்பத்தை குறித்த திட்டங்கள். யோசேப்பு சுவரின் மேல் பறந்து சென்றான். பாருங்க, கொஞ்ச நாள் என்ன ஆகும்? அவனை சுற்றி இருக்கிற தடைகளை எல்லாம் தாண்டி அவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். செடியாய் இருந்தவன் கொடியாய் மாறினான். அந்த சுவற்றை சுற்றி மேலே பறந்தான் என்று 49ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் தெரியுமா? யாரும் அந்த சுவரை பத்தி பேச மாட்டாங்க. யாரை பத்தி தான் பேசுவாங்க? இந்த குட்டியா இருந்த செடியை பத்தி தான் பேசுவாங்க.
ஏன்னா அந்த சுவரை ஃபுல்லையும் அந்த கொடி நம்ம வீட்டிலலாம் வளர்த்து பார்த்துருக்குறோம். அவன் படருவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சுவரை எல்லாரும் வளர்ந்தான், தடையை பற்றி பேச மாட்டாங்க. வாழ்க்கையில் இன்றைக்கு மாலையில் நீங்கள் ஒருவேளை தடையோடு, போராட்டத்தோடு, பலவீனத்தோடு, இன்றைக்கு ஒருவேளை அந்த பலவீனம் பெருசாக இருக்கும். நான் ஒரு செடியை போல இருக்கிறேன் என்று சொல்லுவீங்க. ஆனால் தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்ட செடி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட செடி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நீங்கள் வளர்ந்து அந்த தடைகளை மேற்கொண்டு தடைகளுக்கு மேலாய் படர்ந்து ஒரு நாள் அந்த தடையை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. ஆண்டவர் அதை மறக்க பண்ணுவார். அது உன் வாழ்க்கையை விட தூக்கி வீசுகிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கணும் மாலை வேளையில? ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கலாமா ஆண்டவருடைய சமூகத்துல? யோசேப்பு அவன் கனிதரும் செடி. எத்தனை பேர் கனிதரும் செடியாய் வாழ்ந்து விரும்புகிறீர்கள்? Can you lift up your hands this evening? கைகளை உயர்த்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் ஒரு கனிதரும் செடியாய் வாழ விரும்புகிறேன். Can you come and play the keyboard? You want to play the keyboard? Come on. நீ கிட்டார் வாசி. வாயில திறந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, யோசேப்பை போல என்னையும் மாற்றணும். ஒரு கனிதரும் செடியா. Not just making noise. ஏதோ சத்தம் போடணும், ஏதோ நான் அப்படி அல்ல. Not the ones that are making noise, but having fruit, being rooted in Him. தேவனுக்குள்ளே நான் வேறுபட்டுகிறவன், தேவனுக்குள்ளே நான் வேறுபட்டுகிறவனா, வேறுபற்றி அவருக்குள்ளே இருக்கிறவனா. நான் ஒரு கனிதரும் செடியாய், நீரும் தண்டையிலே நாட்டப்பட்டிருக்கிற ஒரு செடியாய் அவருக்குள்ளே நான் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவர்கிட்ட கேளுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Help me, O God. எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா worship it. ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன். அதோடைய நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலையில் எங்களோடு பேசுங்க. To be like a fruitful bough, கனி தருகிறவர்கள, கனி நிறைந்த செடியா, தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மனுஷனா செடியா. To live a life without hypocrisy.
பில்லி கிரஹாமுடைய மனைவி ரூத் கிரஹாம், அவங்க அவரை குறித்து சொன்ன சாட்சி இதுதான். Billy, he's the same on the stage and he's same at this living room. வீட்டிலையும் ஸ்டேஜ்லையும் பார்க்கிற பில்லி ஒரே பில்லி தான். That's the testimony that I will run after. That's a testimony that you can run after. என் மனைவி என்னை குறித்து சாட்சி சொன்னான், என் பிள்ளைகள் எழும்பி என்னை குறித்து சாட்சி சொன்னான். இவன் மெய்யாகவே தேவனுடைய மனுஷன். He is a man of God. என் மனைவி சாட்சி தரணும், என் பிள்ளைகள் சாட்சி கொடுக்கணும். Not living a life of hypocrisy. வெளியில பார்ப்பதற்கு நல்ல இலைகள் நிறைந்த மரமாய் அந்த மரம் இருந்ததானா, he was not pleased. Jesus was not pleased with that tree. Your seasons doesn't matter. அத்திப்பழ காலமா இல்லாதிருந்த போதும் Jesus was teaching us a lesson. Maybe this is not your season. Maybe you are saying this is not my season, brother. That's why I'm pulling back. But there is a thought that you are feeling in your heart. உன்னுடைய இதயத்தில் ஆவியானவர் பேசுகிறார், உன்னை உந்தி தள்ளுகிறார். உன்னுடைய அன்பின் நிமித்தமா will you listen to his voice? அவருடைய சத்தத்தை நீங்க கேட்பீங்களா? இந்த மாலை வேளையில your seasons does not matter to give fruit. Don't be on the roadside, just be a watcher. சபைக்கு வந்து நான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பேன் என்றல்ல, not being on the roadside. Not giving space to the birds of the air. உலக கவலைகள் சிற்றின்பங்கள் என்னை நிற்கும். Don't be stuck between Bethany and Jerusalem. பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் நடுவாய் நின்று விடாதீர்கள். You choose one. ஏதாகிலும் ஒன்றை தெரிந்து கொள். Either the world. You cannot serve two masters. You cannot serve two mammons. You need to choose. நீ ஏதாகிலும் ஒன்றை தெரிந்தெடுத்தே ஆக வேண்டும். Either run for him or run for the world. இந்த உலகத்திற்காக வேண்டும். Or choose him. இன்றைக்கு அதை தெரிந்து கொள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். Choose for yourself. And don't be filled with self-righteousness. சுயநீதியை சார்ந்தவர்களாக தேவநீதியை சார்ந்தவர்கள். மாலையில் ஆண்டவரே அப்படியே ஜெபிக்கலாம். Hallelujah. Father, we pray before you. We ask for your spirit to move in this place. எங்கள் நடுவிலே கர்த்தர் உலாவிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அசைவாடுவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை பரிசுத்தமாக்கினதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய நீதியை சார்ந்து அல்ல, கிறிஸ்து இயேசுவின் நீதியை, தேவ நீதியை சார்ந்து உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். உங்களுடைய பாதத்துல வந்து நிற்கிறோம். Hallelujah. What can wash away my sin? Nothing but the blood of Jesus. What can make me whole again? Nothing but the blood of Jesus. Oh, precious is the flow that makes me white as snow. No other fount I know, nothing but the blood of Jesus. Nothing but the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை தவிர என் பாவங்களை கழுவுவதற்கு வேறு எதற்கும் அதிகாரம் இல்லப்பா. Thank you for the blood. Thank you for the blood. இயேசுவின் இரத்தத்தை எங்கள் மேல் பூசிப்பதற்காக அப்படியே ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்த்து, is there any way that is hurting to you, Lord? வேதனை உண்டாக்குகிற வழி இடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில நடத்தும்பா. Lead me in paths everlasting.
நீங்க நடந்து சென்று கொண்டிருக்கிற பாதைகள் எப்படி இருக்கு? Are you running after money? Are you running after the lusts of the world? Ask the Lord, Lord, lead me in the paths everlasting. தேவனுக்காய் செய்கிறது மாத்திரமே நிலைத்து நிற்கும். Whatever you do for this world will all die here. When you leave this world, it's all dead. It's buried along with us. என்னோடு சேர்த்து புதைக்கப்படும். What I do for him? அவருக்காக என்ன செய்யலாம்? என் பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவு காரியங்கள் செய்யலாம், அவ்வளவுதான். They will all die here. But you need to invest in your generation, that's true. But at the same time, what you do for it, that counts. ஆத்மாக்களுக்காக நான் என்ன செய்கிறேன்? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். Close your eyes. Lord, lead me in the paths everlasting. நித்திய வழியில் என்னை நடத்தும். Hallelujah. கழுவுங்கப்பா, என்னை கழுவும், என் கைகளை கழுவும், என் மேல் இரக்கமாயிருப்பா. உடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். உடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் மேல் இரக்கமாயிருப்பா, கிருபையாயிரும். சங்கீதக்காரன் சொல்லியிருப்பார், என் மேல் இரக்கமாயிரும். 51ஆம் சங்கீதத்தில் நான் சொல்கிறேன், என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுத்திகரியும், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், அப்பொழுது சுத்தமாகும். I shall be clean. I shall be clean. கழுவினதற்காய் ஸ்தோத்திரம், இரக்கம் காண்பித்ததற்காய் ஸ்தோத்திரம், கிருபை பொழிந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை கடந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த அப்பத்திற்காக, இந்த இரத்தத்திற்காக, நமக்காய் விற்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியான இரத்தம், அவருடைய சரீரம், விற்கப்பட்டவருடைய சரீரம் ஆண்டவரே எங்களுக்காய் சிந்தப்பட்டு எங்களுக்காய் தந்ததற்காய் எங்களுக்காய் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீங்க மகிமை பண்ணுங்க. அப்படியே எல்லாரும் please come this way and you can walk the other way. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி பிசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எல்லாரும் சேர்ந்து நாம் இதை பார்ப்போம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல
எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தர் சோதனை பண்ணுவோமா? கர்த்தர் நல்லது. நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். ஓ ஹalleluya. பாவத்திலும் சேற்றிலும் உளையான சேற்றிலும் இருந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி நம்மை நிறுத்தினார். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை சோதனை. எல்லாரும் including kids, open your mouth and start praising him. Hallelujah. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓ எங்களுக்காய் பிற்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக, அடிக்கப்பட்ட இயேசுவின் சரீரத்திற்காக, ஆட்டுக்குட்டியானவரின் சரீரத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அவருடைய இரத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். அதனாலே எங்களுக்கு ஜீவன் உண்டு, அதனாலே எங்களுக்கு பலன் உண்டு, அதனாலே எங்களுக்கு சுகம் உண்டு அப்பா. ஓ இந்த இரத்தத்தினாலே எங்களுக்கு சுகம் உண்டு. ஆரோக்கியம் வர பண்ணுகிறவர் நீரப்பா. உங்களுடைய ஆரோக்கியத்தை எங்கள் மேல் வர பண்ணுகிறீர். உங்களுடைய ஆரோக்கியத்தை இந்த மாலைகளில் வர பண்ணியிருக்கிறீங்கப்பா. உங்க ஸ்தோத்திரம், உங்க ஸ்தோத்திரம். எங்களை நாங்களே உங்களுடைய இரத்தத்தின் மையத்திற்குள்ள வைக்கிறோம்ப்பா. We cover ourselves, Lord. Oh, under the blood, under the blood, under the blood, under the blood. இயேசுவின் இரத்தத்திற்கு கீழாய் நான் மறைந்திருக்கிறேன். என் சரீரம் மறைந்திருக்கிறது. ஓ என் பிள்ளைகள் மறைந்திருக்கிறார், என் குடும்பம் மறைந்திருக்கிறது, என் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மறைந்திருக்கிறது. இந்த இயேசுவின் இரத்தத்துக்கு கீழே. ஓ ஹalleluya. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம். ஓ எங்கள் வீட்டின் நிலை கால்கள் மேலே பூசப்படுகிறது. எங்கள் வீட்டின் நிலை கால்கள் மேலே பூசப்பட்டிருக்கிறது. எங்கள் நிலை கால்கள் மேலே பூசப்பட்டிருக்கிறது. எந்த பலவீனத்திற்கும் அதிகாரம் இல்லை. எந்த பலவீனத்திற்கும் அதிகாரம் இல்லை. எந்த பலவீனத்திற்கும் அதிகாரம் இல்லை. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பெயர் பறந்தோடு. இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஓ இயேசு என்னும் நாமத்தில், இயேசு பெயர் பறந்தோடு. இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் நமக்குண்டு. நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்குண்டு. எந்த பலவீனம் எனக்கு எதிராய் வர முடியாது. எந்த போராட்டமும் எனக்கு எதிராய் வர முடியாது. எந்த நிந்தையும் எனக்கு விரோதமாய் வர முடியாது. எந்த வெற்றங்களும் எனக்கு விரோதமாய் வர முடியாது. இயேசு ஜெயித்திருக்கிறார். He has gotten the victory, O God. எங்களுக்காய் ஜெயத்தை தருகிறவர். எங்களுக்கு முன் செல்கிறீர். எங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதற்காய் ஸ்தோத்திரம். ஓ இயேசு நாமத்தில் இருக்கும்போது இந்த சூழ்நிலை எனக்கு விரோதமாக நிற்க முடியாது. இயேசு நாமத்தில் இருக்கும்போது ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் நமக்குண்டு. ஜெயம் நமக்குண்டு. எங்கள் பரலோக பிதாவே, இந்த மாலைகளிலே இந்த ஆராதனையில கர்த்தர் வெளிப்பட்டதற்காக இந்த மகிமையை வெளியரங்கமாக்குவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய அப்பத்தையும் உம்முடைய ரத்தத்தையும் பானம் பண்ணி எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீர். நாங்கள் கனிதரும் செடிகளாய் வாழ எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக மட்டும் நன்றி சொல்றோம். இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கணும். வழி அருகே விதைக்கப்பட்டவர்களா இல்லப்பா. இந்த வசனங்களை வீட்டில் போய் யோசித்து பார்க்கணும். என்ன பேசப்பட்டது, எனக்கு என்ன பேசப்பட்டது, அதை யோசிக்க தியானிக்க கற்றுக் ஒரு விஷயம். நமக்கு மகிமையை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இந்த வாரம் முழுவதும் வருகிற மட்டும் நிலைத்திருந்து எங்களை காப்பதாக. ஆமென், ஆமென். வெளியில இந்த
ஸ்டடியும் நாங்கள் வில் சென்ட் அவுட் நோட்டிஃபிகேஷன் பைபிள் ஸ்டடியும் ஹோம்லெஸ் மினிஸ்ட்ரி ஆன் சாட்டர்டே. வாருங்கள் brothers, then if you have time, please come and join us for homeless ministry. Everybody, we have a small fellowship. Night, please pray for the elections, the election results. Bible question 25 to 28, chapter 25 to 28, 3 chapters, last 3 chapters.